அவர் பர்மா போயிட்டாரு, அவர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, முதல் மனைவி இறந்து போச்சு, ரெண்டாவது கல்யாணம் பண்ண பிறகுதான் 2 பிள்ளைகள் பிறக்குது, 1 பெண் இன்னொரு ஆண், ஆணுக்கு பிறந்தது அந்த 4 பிள்ளைகள், இல்லை கடைசி பையன் தான் ரோபோ சங்கர். இப்போ அவங்க தாத்தா இந்த பேர பிள்ளைகளுக்கும் மகனுக்கும் அவர் என்ன ஜோசியம் சொல்லி வச்சார், எப்படி வாழ்ந்தார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் புத்தகத்தை பார்த்து சொல்கிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். ஏனென்றால் இது ரொம்ப ஆர்டராக இருக்கணும். இதை நம்ம சொல்லும்போது சின்ன தவறு கூட வந்துடக்கூடாது. தாத்தா சுப்பியா செட்டியார் தம் பேரன்களிடம் கூறிய ஜோதிட கணிப்புகள். நான் இறந்தால், யாரு சுப்பியா செட்டியார் இறந்தால், கொல்லி வைக்க என் மகனுக்கு பிராப்தம் இல்லை. யாரு? சுபகண வேலாயுதம் ரோபோ சங்கருடைய அப்பாவுக்கு. முக்கியமானது, ரோபோ சங்கருடைய அப்பாவுக்கு பாக்கியம் இல்லைங்கிறாரு. நான் இறந்தால் கொல்லி வைக்க என் மகனுக்கு, யாருக்கு? கனக சபைக்கு. அதான் சுபகண வேலாயுதம். சுப்பியா செட்டியாருமே கனக சபை செட்டியாருடைய மகன் ரோபோ சங்கர் வேலாயுதம். நான் இறந்தால்